மனோஜ் வந்து ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணி வந்து ரூம்குள்ளே வரவும், இங்கே வா ரோஹிணி, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஆரம்பிக்கிறாரு. என்ன மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்போடவே ரோஹிணி கேட்குறாங்க. நீ வந்து அந்த சிட்டி கிட்ட கடன் வாங்கினியா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. அதை கேட்ட உடனே அப்படியே ரோஹிணிக்கு அப்படியே பயங்கர ஷாக் ஆயிடுது. அப்படியே என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அப்படியே கீழே குனிஞ்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி இவனுக்கு எப்படி தெரிஞ்சது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ரோஹிணி அப்படி யோசிச்சுட்டு எதுவுமே பேசாமல் திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறதையே வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு மனோஜ். எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேட்குறாங்க. நீ அவங்ககிட்ட வாங்கியிருக்கியா, நீ எதுக்கு அவங்ககிட்ட அதெல்லாம் போய் வாங்கின, என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. நான் கடன் வாங்கினது உண்மைதான், ஆனால் அவன் ரவுடியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. ஐயோ ரோஹிணி, அவன் கந்து வட்டிக்கு விடுறவன், கந்து வட்டிக்கு விட்டா அப்போ அவன் ரவுடியா, நீ பார்த்தியா நீ அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்டுட்டு, அப்படி பார்த்தா இந்த வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கிறது உன் தம்பி தான், அப்படி பார்த்தா உன் தம்பி முத்து தான் ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்துக்கும் சிட்டிக்கும் வந்து ஏற்கனவே பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அதை வச்சு தான் வந்து அவன் உங்ககிட்ட ஒன்றுக்கு ரெண்டாக வந்து சொல்லியிருக்கான். அதை வச்சுக்கிட்டு நீ வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேட்குறாங்க. யார் உங்ககிட்ட இப்போ இதெல்லாம் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேட்குறாங்க. அந்த முத்து தான் வந்து ரவி கிட்ட சொல்லியிருக்கான், ரவியும் முத்து தான் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. ஆனால் அவன் சொன்னதுக்காகலாம் நான் இது கேட்கல ரோஹிணி, உனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. எல்லாம் அந்த மீனா தான் அந்த முத்துக்கிட்ட சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவள் குடைச்சல் கொடுக்குறா, உனக்கு இந்த முத்து குடைச்சல் கொடுக்குறா, உனக்கு இதெல்லாம் புரியுதா இல்லையா, நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வரணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு, நான் அதுக்காகலாம் கேட்க வரல ரோஹிணி, சரி சொல்லு, நீ எதுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி கடனெல்லாம் வாங்குற, இதை பற்றியெல்லாம் நீ என்கிட்ட எதுவுமே சொன்னதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. உடனே ரோஹிணி வந்து, இங்கே பாரு மனோஜ், மேரேஜுக்கு முன்னாலெல்லாம் வந்து நான் யாருக்கிட்டையுமே கடனெல்லாம் வாங்கினதே கிடையாது, அப்படி ஏதாவது எமர்ஜென்சி எனக்கு தேவைப்பட்டால் நான் வித்யா கிட்ட மட்டும்தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மேரேஜுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளோட தேவைகளை அதிகமாயிருச்சு. கொஞ்ச நாள் நீ வேலைக்கு போகாமல் இருந்தே இல்லை, அப்போல்லாம் நம்ம எப்படி சமாளிக்கிறது, அப்போ நான் பார்லரில் வர காசை வச்சு தான் வந்து வீட்டுக்கு சமாளிச்சுட்டு இருந்தேன், வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய காசையும் கொடுக்கணும், நம்ம பர்சனல் செலவையும் பார்க்கணும், அப்போ பார்லர்லேருந்து வர வருமானம் வந்து பத்தாதனால தான் வந்து நான் வந்து அந்த சிட்டிக்கிட்ட கடன் வாங்கி எல்லாத்தையும் பண்ண வேண்டியது இருந்தது. அப்போ வந்து நீ எல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தியா எனக்கு, இப்போ வந்து சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க, நம்ம வீட்டு தேவைக்கு கொடுக்கறக்காகவும் நமக்காகவும் நான் வாங்கினது வந்து உனக்கு தப்பா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேட்குறாங்க. ஐயோ சரி ரோஹிணி, நான் அதெல்லாம் தப்புன்னு சொல்லலை, நீ வந்து நமக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருப்பேன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நீ கடன் வாங்குறதெல்லாம் வந்து நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே, நீ சிரமப்படுவே அப்படிங்கிறதுனால தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து அப்படியே சமாளிக்கிறாரு. உடனே ரோஹிணி இருந்துட்டு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை மனோஜ், நான் அந்த கடனை எல்லாம் கட்டிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உன்னை பற்றி யாராவது ஒருத்தர் வந்து என்கிட்ட ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தா அவங்களுக்கு வந்து என்னால் பதில் கொடுக்க முடியல ரோஹிணி, அதனால தான் நான் சொல்கிறேன், நீ யாரார்கிட்ட எவ்வளோ கடன் வாங்கியிருக்க என்ன எதுனால ஒரு லிஸ்ட்டு போட்டு எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. ஓ லிஸ்ட்டு வேணுமா, சரி ஓகே நான் எழுதி கொடுத்துட்றேன், அந்த கடனையில் நீ உடனே அடைச்சிடுவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி பாயிண்ட்டாக கேட்குறாங்க. உடனே மனோஜ் அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு, என்ன பேசாமல் சைலண்ட்டாக இருக்க, நான் நமக்காக தான் கடன் வாங்கியிருக்கேன், பணத்தை கட்டிடுறியான்னு கேட்டோன்னா எதுவுமே பேசாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கேன், இந்த லட்சத்தில் எங்கள் அப்பா வேற மல்டி மில்லியனர் தானான்னு வேற சந்தேகமாக வேற கேட்குறேன், நான் எங்கள் அப்பா கூட இருக்கிற வரைக்கும் நான் நல்லா தான் இருந்தேன், மேரேஜுக்கு அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வந்து நான் கடமெல்லாம் வாங்க வேண்டியதாகி போயிடுச்சு, அதுவும் உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. உனக்காகவும் இந்த வீட்டுக்காகவும் நான் செஞ்சதெல்லாம் கூட நீ சந்தேகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டே இப்பெல்லாம், அவன் கண்டவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு என்ன வந்து இப்படி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கேன், அதுதானே உனக்கு வந்து எப்போ சுயபுத்தி இருந்தது, எப்போ பாரு அடுத்தவங்க பேசுகிறத கேட்டுட்டு தானே நீ பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. மனோஜ் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் நைட் ஆயிடுது. அதுக்கப்புறம் மீனா வந்து பாலை காய்ச்சி முத்துக்கு கொண்டு வந்து, அங்கே குடிங்க, பால் கொஞ்சம் தான் இருந்தது, இந்த டீயை போடுறேன்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து பாலை நிறைய வீண் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே முத்து அந்த பாலை வாங்கிட்டு, அதெல்லாம் இருக்கட்டும் மீனா, நான் சொன்ன மாதிரி அந்த பார்லர் அம்மா கிட்ட நீ பேசுனியா, எதுக்கு அந்த சிட்டி வாங்கினேன்னு சொல்லி கேட்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அடச்சி இல்லை மீனா, அந்த சிட்டி கிட்ட எதுக்கு வட்டிக்கு வாங்கினேன்னு சொல்லி கேட்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே மீனா வந்துட்டு, கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதுவுமே வாங்கலேன்னு சொல்லிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கடன் வாங்கலை அப்படின்னுலாம் சொல்லுங்க, அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி தான் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஓ அப்படின்னா அப்போ கடன்லாம் வாங்கியிருக்குது, அதனால தான் வந்து சத்யா நம்ம கிட்ட சொல்லியிருக்கான், அவன் தானே கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தான், இதை முதலே சொல்லாமல் போயிட்டான், சரி இந்த பார்லர் நம்ம வேறெல்லாம் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. வேற அப்படின்னு சொல்லிட்டு மீனா யோசிக்கிறாங்க. என்ன நீ சொன்னதெல்லாம் மறந்துட்டியா, அந்த சிட்டி தான் சத்யாவோட வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கவும், சொன்னாங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. ஆமாங்க, அந்த சிட்டிக்கிட்ட தான் நீங்கள் கடன் வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட அவங்க முகத்தில் வந்து ஒரு சின்ன மாற்றம் தான் வந்தது, ஆனால் அந்த சிட்டி தான் வந்து இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க முகமே அப்படியே வெளியே போய் ரொம்ப மாறி போச்சு, அப்படியே வியர்த்து கொட்டி அப்படியே ஒரு மாறி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இந்த சிட்டி தான் வந்து அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணான்னு சொன்னதுக்கு இந்த பார்லர் அம்மாக்கு எதுக்கு வேத்து கொட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. ஆமாங்க அதான் எனக்கு புரியல, ஸ்ருதி கூட கேட்டுச்சு, என்ன கிச்சனில் நின்றுட்டு நீங்கள் இந்த மாதிரி இப்படி வேக்குது உங்களுக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு கிச்சனில் நின்று பழக்கம் இல்லை அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சமாளிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. குளிரில் அவன் நடுங்கிட்டு இருக்கிறான், இந்த அம்மாவுக்கு மட்டும் வேக்குதாமாவா, அதெல்லாம் ஹீட் இல்லை மீனா, இந்த அம்மா நம்மளை ஏமாத்துறதுக்காக கொடுத்த ஆக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. உடனே மீனா வந்துட்டு, இல்லைங்க ஏதோ புழுக்கமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
உடனே முத்து வந்து புழுக்க வெளியே இல்லைமேனா அதோட மனசுக்குள்ளே இருக்குது. சிட்டிக்கிட்ட இது கடன் வாங்கினது, சிட்டி வந்து அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணினது, அது வந்து எங்கே ஏதாவது வெளியே தெரிஞ்சு நமக்கு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு இது யோசிக்கிறது. இந்த புழுக்கம் நாடகம் இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் கனெக்ட் ஆகுது மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே மீனா இருந்துட்டு என்னங்க சொல்கிறீங்க, என்ன இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. உடனே முத்து இருந்துட்டு அதை தான் மீனா கண்டுபிடிக்கணும். ஆனால் ஒரு விஷயம் மீனா, அந்த வீடியோ வந்து என் ஃபோனில் மட்டும்தான் இருக்குது. அந்த சிசிடிவி கேமராவில் இருந்த வீடியோவை என் ஃப்ரெண்டு எப்போ டெலீட் பண்ணிட்டான். என் ஃபோனில் இருந்த வீடியோ வந்து சிட்டி கைக்கு போயிருக்குது. என் ஃபோனில் இருந்து தானே அந்த சிட்டிக்கு வந்து அந்த வீடியோ போயிருக்குது. அப்போ நம்ம வீட்டில் எங்கிட்ட இருக்கிற ஃபோனில் இருக்கிற வீடியோ எப்படி அந்த சிட்டிக்கு போச்சு, அதுதான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. நம்ம சந்தேகப்பட்டுட்டு யூகத்துல எல்லாம் நம்ம யாரையும் எதுவும் சொல்லிட முடியாது, கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் மீனா எதையுமே நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. இந்த சிட்டியை பிடிச்ச 4 காட்டு காட்டினேன்னு வச்சுக்கோவேன், எல்லா உண்மையும் வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. உடனே மீனா வந்துட்டு எடுத்தெடுப்பில் நீங்கள் அவசரப்பட்டு அடிதடிக்கெல்லாம் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதாக இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக யோசிச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி திருப்பிக்கிறார் முத்து. சரி சரி நீங்கள் அந்த பால் எடுத்து குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அந்த பாலை குடிச்சா யோசனை வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. சூடு ஆறப்போதுங்க, பேசாமல் எடுத்து குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பாலை எடுத்து முத்து குடிச்சிட்டு இருக்காரு. அப்போ மீனா வந்துட்டு மாமா தான் சொன்னார் இல்லைங்க, உங்கள் அண்ணக்கிட்ட இருந்து 30 லட்ச ரூபா பணத்தை ஏமாத்தின ஆள் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற பொறுப்பை வந்து மாமா உங்ககிட்ட தானே கொடுத்துருக்காரு. ஆமாமா, இந்த ஓடுகாலி எங்கேயோ பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு இவன் பாட்டுக்கு ஏமாந்துடுறான், நான் தான் ரோடோட தெரிய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. சரி அப்படின்னா அந்த ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது நம்ம தானே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. என்ன ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. நம்ம காலையில் விடிஞ்சுட அந்த டிவி நடிகரோட வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. உடனே மீனா வந்துட்டு ஏங்க காலையில் விடிஞ்சுட நான் வேற கோயிலுக்கெல்லாம் பூ கொடுக்குறக்கு போகணும், நேரத்திலேயே 2-3 வீட்டுக்கெல்லாம் பூ கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் கொடுக்கலாம் மீனா, அதை விட நமக்கு இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கையில் இருக்கிற ஒரே க்ளூ அந்த ஆள் மட்டும்தான். அந்த ஆளை வச்சு தான் வந்து அந்த பணத்தை ஏமாற்றிட்டு போன ஆளை வந்து நம்ம பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. உடனே மீனாவும் சரி ஓகே அப்படின்னா நம்ம காலையில் கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சிட்டு பூவெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே அப்படியே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து பாதி டம்ளர் இருக்கிற பாலை வந்து நீ குடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. உடனே மீனா வந்துட்டு இல்லைங்க வேண்டாம், நீங்கள் தான் கஷ்டப்பட்டு கார் ஓட்டுறீங்க, நீங்களே குடிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு நான் வந்து காருக்குள்ளே உட்காந்து தான் வந்து காரை ஜாலியாக உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீ தான் வந்து பைக்கில் ஏறி அங்கேயும் இங்கேயும் நல்லா போய் பூவெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன், பேசாமல் நீ குடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரின்னு சொல்லி மீனாவும் அந்த பாலை வாங்கி குடிச்சிடுறாங்க. சரி சீக்கிரம் தூங்குவோம், காலையில் நேரமாக எழுந்திரிச்சு வேலை பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. சரின்னு சொல்லி 2 பேரும் தூங்குறதுக்கு போயிடுறாங்க. இந்த மனோஜ் தொலைச்ச பணத்துக்காக இந்த முத்துவும் மீனாவும் வந்து தொலாவறதுக்காக அங்கேயும் இங்கேயும் அல்லாடிக்கிட்டு இருக்காங்க. முத்துக்கிட்ட இருந்து ஃபோனை எடுத்தது ரோஹிணி தான் அப்படிங்கிற விஷயத்தை நெருங்கிக்கிட்டு இருக்காங்க முத்துவும் மீனாவும். இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.